அஸ்ஸலாமு அலைக்கும். ஹே ஆல், வெல்கம் டு ஃபமியா கிரியேஷன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரமலானோட 14th டே. இன்றைக்கி டே எப்படி போச்சுன்னு பார்க்கலாம். மார்னிங் பார்த்தீங்கன்னா கிச்சனுக்கு ஒரு 3:30க்குலாம் வந்துட்டு சஹருக்கு பார்த்தீங்கன்னா நாள் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணலை. அன்றைக்கி மார்னிங் வந்து 3:30க்கு தான் வந்து எந்திரிச்சு வந்து ப்ரிப்பேர் பண்ணேன். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிம்பிளாக வச்சு முடிச்சிடலான்னு சொல்லிட்டு தக்காளி தொக்கு தான் வந்து முட்டை போட்டு வச்சேன். இந்த ரெசிபிக்கு பார்த்தீங்கன்னா நான் 2 பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து நல்லா ஃபைனாக வந்து சாப் பண்ணிக்கோங்க. நீல வாக்கில் கட் பண்ணாமல் நல்லா பொடிசாக வந்து கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து 3 மீடியம் சைஸ் தக்காளி வந்து எடுத்திருக்கேன். ஒரு பேனில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் கிட்ட வந்து ஆயில் ஊற்றிட்டு அதில் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து கடுகு உளுந்து வந்து சேர்த்துக்கோங்க. அது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் வந்து ஆட் பண்ணி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வந்து நல்லா வந்து வதக்கிக்கோங்க. அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியுமே வந்து அதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து மசிகிற அளவு வந்து வதக்கிக்கோங்க. ஏன்னா வந்து தக்காளி வந்து இந்த டிஷ்ஷுக்கு வந்து நல்லா மசிஞ்சாதான் வந்து டேஸ்ட்டே வந்து கொடுக்கும். நல்லா தனித்தனியாக வந்து தெரியக்கூடாது தக்காளி. நல்லா வந்து மசிஞ்சிடணும். அந்தளவு வந்து வதக்கிக்கோங்க. கொஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாய் தூளும் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் காரத்துக்கு. உங்களுக்கு காரம் அதிகம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கோங்க. நான் பச்சை மிளகா வந்து இன்றைக்கி ஆட் பண்ணலை. ஆனால் உங்களுக்கு வேணும்னா பச்சை மிளகா வந்து ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு வந்து உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு 1/2 டம்ளர் வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இந்த தண்ணி எதுக்கு ஆட் பண்ணியிருக்கேன்னா கிரேவி கன்சிஸ்டன்சி வர்றதுக்காண்டி தான் ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி நல்லா வத்துனதுக்கப்புறம் 2 முட்டையை வந்து உடச்சி ஊற்றிடுங்க. உடச்சி ஊற்றிட்டு நல்லா வந்து கிளறி விட்டிங்கன்னா இந்த தக்காளி தொக்கு வந்து ரெடி ஆயிரும். அன்னைக்கு சஹருக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன்னா ஒயிட் ரைஸு, அதோட பார்த்தீங்கன்னா அப்பளம், சேவு வந்து வச்சுருந்தேன். சேவு பார்த்தீங்கன்னா சோறில் தொட்டு சாப்பிட நல்லாயிருக்கும். அதனால் அதுவுமே வச்சுருந்தேன். தக்காளி முட்டை போட்ட தொக்குமே வந்து வச்சுருந்தேன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா தயிருக்கு வந்து அந்த தொக்கு சூப்பராக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அல்ஹம்துலில்லாஹ் அன்னைக்கு வந்து நல்லபடியாக வந்து நோம்புமே வச்சாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா மார்னிங் ஒரு 11 o'clock தான் வந்து வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன். மாமா பார்த்தீங்கன்னா எலும்பு வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சரி இன்னைக்கு எலும்பு சாம்பார் மாதிரி வச்சிடலான்னு சொல்லிட்டு அதுக்கு தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இந்த எலும்பு சாம்பாருக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எலும்பை வந்து ஒரு 10 விசில்ஸ் வந்து வச்சுட்டேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா துவரம்பருப்பு, தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா அதையும் சேர்த்துட்டு அடுத்து ஒரு 3 விசில் வந்து வேக வச்சு வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு கொதிக்க விட்டுருங்க. நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நான் இன்றைக்கி வந்து என்னென்ன காய் வந்து ஆட் பண்ண போகிறேன்னா கத்திரிக்காயும் முருங்கைக்காயும் மட்டும்தான் வந்து ஆட் பண்ண போகிறேன். மாங்காய் இருந்தால் டேஸ்ட் உண்மையிலே சூப்பராக இருக்கும். ஆனால் மாங்காய் இல்லை. அதனால் வந்து ஒரு எலுமிச்சைப்பழ சைஸ் அளவு மட்டும் புளி மட்டும் ஊற வச்சுருக்கேன். ஃபைனலாக ஊற்றிக்கிறேன். இதை நல்லா வந்து வேக வச்சுருங்க. அதோட பார்த்தீங்கன்னா மட்டன் மசாலா தூள் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூனும் 1 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதோட 2 டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் தேவையான அளவு உப்புமே போட்டு நல்லா வந்து கொதிக்க விட்டுருங்க. அம்மா வீட்டில் வந்து எப்படி பண்ணுவாங்கன்னா பருப்பு, எலும்பு இதெல்லாம் வந்து வேக வச்சுட்டு ஒரு கடாயில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றிட்டு அந்த பிரிஞ்சி இலை, அடுத்து ஏலக்காய், பட்டை இதெல்லாம் வந்து சேர்த்துட்டு பொரிய விட்டுட்டு வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வந்து வதக்கிடுவாங்க. அதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்ம நறுக்கி வச்சுருக்கோம் காய், அந்த காயை ஃபுல்லாக எண்ணெயிலே வந்து வதக்குவாங்க. அதோட தேவையான அளவு மிளகாய் தூளுமே போட்டுட்டு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம எலும்பு அடுத்து பருப்புலாம் வேக வச்சுருக்கோம்ல அதை அப்படியே தாளித்து விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் வந்து மட்டன் மசாலா தூளையுமே வந்து சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இறக்கிடுவாங்க. இந்த மாதிரி தான் வந்து அம்மா வீட்டில் பண்ணுவாங்க. இங்கே வந்து இந்த மாதிரி வந்து நாங்கள் பண்ணுவோம். இந்த மெத்தட்லேயும் பார்த்தீங்கன்னா எலும்பு சாம்பார் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எலும்பு சாம்பார் வந்து கொதிச்சதுக்கப்புறம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு பிரிஞ்சி இலை, நட்சத்திரம், அடுத்து கல்பாசி இதெல்லாம் வந்து சேர்த்துட்டு பொரிய விட்டுட்டு வெங்காயம், கருவேப்பிலையுமே சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு தாளித்து கொட்டிட்டா எலும்பு சாம்பார் வந்து ரெடி ஆயிரும். தாளிக்கிறதுக்கு முன்னாடி வந்து புளியை வந்து கரைச்சிட்டு அந்த சாம்பாரில் வந்து ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து தாளித்து விட்டுருங்க. மாமா பார்த்தீங்கன்னா சப்ஜா சீட்ஸ் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. தீர்ந்துருச்சு. அதையுமே ரீஃபில் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு அதையுமே வந்து ரீஃபில் பண்ணி வச்சுட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஒரு 4 o'clock தான் வந்து வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன். இன்றைக்கி வந்து நம்ம ஹரியாலி சிக்கன் தான் வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் 2 பெரிய சைஸ் வெங்காயம் வந்து கட் பண்ணிக்கிறேன். இதை வந்து நல்லா ஃபைனாக வந்து சாப் பண்ணிக்கோங்க. நீளமாக கட் பண்ணாமல் இந்த மாதிரி ஃபைனாக பொடியாக வந்து சாப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வந்து ஃபைனாக வந்து சாப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் கிட்ட வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏலக்காய் கிராம் வந்து 3, ஏலக்காய் வந்து 2 எடுத்திருக்கேன். பட்டை வந்து ஒரு சின்ன துண்டு ஒரு 4 பீஸ் வந்து எடுத்திருக்கேன். இதையும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். பொரிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 பெரிய சைஸ் வெங்காயம் வந்து கட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இதையும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து நல்லா வந்து வதக்குவோங்க.
இப்போ கொஞ்சோண்டு பார்த்தீங்கன்னா உப்பு சேர்த்துருக்கேன். அப்படின்னா டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வந்து வந்துடும். அதுக்காண்டி தான் நல்லா வதங்கணும். வெங்காயம் வந்து நல்லா வதங்கினா தான் வந்து டேஸ்ட்டே வந்து எந்த ரெசிபிக்குனாலுமே வந்து டேஸ்ட்டு கொடுக்கும். இது வந்து இப்போ நல்லா வந்து வதங்கட்டும். இப்போ இதுக்கு வந்து ஒரு தனி பேஸ்ட் வந்து அரைக்கணும். 1/2 கிலோ சிக்கனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு வந்து மல்லி இலை எடுத்திருக்கேன், ஒரு கைப்பிடி அளவு வந்து புதினா, 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அதோட வந்து 4 டேபிள் ஸ்பூன் வந்து தயிர் வந்து ஊற்றிக்கிறணும். தயிர் வந்து நம்ம ஏன் ஆட் பண்ணுறோம்னா சிக்கன் வந்து சாஃப்டாக இருக்கும். அதுக்கு தான் வந்து நம்ம தயிர் வந்து ஆட் பண்ணுறோம். 1/2 கேஜிக்கு வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வந்து கரெக்டாக வரும். நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சிருக்கேன். இந்த மாதிரி ஸ்மூத்தாக வந்து அரைச்சிக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா வந்து வதக்கிக்கிடுவோம். பச்சை வாசம் போகிற அளவு வந்து வதக்கிக்கோங்க. ஹரியாலி சிக்கனுக்கு வந்து தக்காளிலாம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. இந்த பேஸ்ட் இது அடுத்து வந்து மசாலா ஐட்டம் தான் வந்து ஆட் பண்ணணும். இது நல்லா வதங்கட்டும். இதில் இப்போ வந்து நான் சிக்கனை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நான் சிக்கனை வந்து மஞ்சத்தூள் போட்டு நல்லா வந்து கழுவி வச்சிருக்கேன். இந்த ஹரியாலி சிக்கன் பார்த்தீங்கன்னா புலாவுக்கு, சப்பாத்தி, பூரி இந்த மாதிரி எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். சூப்பரான சைட் டிஷ்ஷு. எப்பயுமே வந்து ஒரே மாதிரி சிக்கன் பண்ணாமல் இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமா பிள்ளைகளுக்குமே பண்ணி கொடுத்தோம்னா அவங்களுமே பார்த்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இது நல்லா வந்து கொஞ்சம் குக் ஆகட்டும். ஆயில்லையே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மட்டும் வந்து மிளகாய் தூள் வந்து ஆட் பண்றேன். இப்போ நான் கரம் மசாலா தூளும் வந்து 1 டேபிள் ஸ்பூன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இதில் மல்லித்தூளும் ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குருவோம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்புமே வந்து ஆட் பண்ணிக்கிறேன். 2 மினிட்ஸ் கழிச்சு வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்கோம்ல பேஸ்ட், இந்த பேஸ்ட்டை வந்து இப்போ இதில் வந்து ஆட் பண்ணுவோம். இப்போ இதில் வந்து தண்ணி ஊற்றி நல்லா அலசி வந்து ஊற்றிடுங்க. இதுக்கு தேவையான அளவு தண்ணி. அதிகமாக வந்து தண்ணி ஊற்றாதீங்க. தண்ணி பாருங்க, நான் ரொம்பலாம் ஊற்றல. ஏன்னா சிக்கன்லேயே வந்து தண்ணி விடும். அதனால ரொம்ப ஊற்ற வேணாம். இந்த அளவு தான் நான் தண்ணி ஊற்றிக்கிருக்கேன். இதுக்கு மேலே வந்து தண்ணி ஊற்றாதீங்க. சிக்கன்லேயே வந்து தண்ணி விடும். இப்போ வந்து நல்லா வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது நல்லா வந்து ஒரு 2 கொதி கொதிச்சதுக்கப்புறம் ஒரு லிட்டு வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க. சிம்மில் வந்து இப்போ 20 மினிட்ஸ் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்ப்போம். ஹரியாலி சிக்கன் பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா புலாவுக்கு, சப்பாத்திக்கு, நானுக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். சாம்பார் சாதம். ஸோ மஸ்ட்டு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி வந்திருக்குன்னு. எங்களுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்திருக்கு. இதில் வந்து தக்காளி இதெல்லாம் வந்து ஆட் பண்ணக்கூடாது. இதில் வந்து தயிர் சேர்த்துருக்கோம்ல, அந்த புளிப்பே வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து வந்து நம்ம ஹரியாலி சிக்கனுக்கு வந்து ஆலு பரோட்டா தான் வந்து பண்ண போகிறோம். இந்த ஆலு பரோட்டாவுக்கு பார்த்தீங்கன்னா 2 பொட்டேட்டோ வந்து வேக வச்சு வந்து எடுத்திருக்கேன். இதை நல்லா வந்து மேஷ் பண்ணிக்கிடுவோம். கட்டி இல்லாமல் நல்லா வந்து மேஷ் பண்ணிக்கோங்க. கட்டி இருந்துச்சுன்னா நம்ம வந்து அந்த பரோட்டாவில் போட்டு தேய்க்கும் போது தனித்தனியாக வெளியில் வரும். அதனால் நல்லா வந்து கட்டி இல்லாமல் நல்லா வந்து மேஷ் பண்ணிக்கோங்க. இதோட பார்த்தீங்கன்னா ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன். அதையும் பார்த்தீங்கன்னா ஃபைனாக பொடிசாக வந்து சாப் பண்ணி அதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதோட மல்லி இலையும் வந்து ஃபைனாக வந்து சாப் பண்ணி அதோடு சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் பார்த்தீங்கன்னா மிளகாய் தூளும், 1 டேபிள் ஸ்பூன் வந்து கரம் மசாலா தூள், அதோட தேவையான அளவு உப்பு இது மட்டும் போட்டிருக்கேன். இதை நல்லா வந்து மசிச்சு நல்லா வந்து பிணைஞ்சிக்கோங்க. கையிலே வந்து பிணைஞ்சிக்கோங்க. அப்போ தான் வந்து உப்பு வந்து எல்லா இடத்துலையும் வந்து படும். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சீஸ் வந்து க்யூப் சீஸ் தான் வந்து எடுத்திருக்கேன். இதை நல்லா வந்து சீச்சு தான் வந்து சேர்த்துக்கிறணும். நான் பார்த்தீங்கன்னா கையிலே வந்து பிணைஞ்சு விட்டுட்டேன். ஏன்னா வந்து டைம் ஆயிடுச்சு, இஃப்தான் இருக்குது. அதனால வந்து கையிலே வந்து பிணைஞ்சு விட்டாச்சு. இப்போ வந்து நம்ம மைதா மாவை நல்லா வந்து பரத்தி தட்டிக்கோங்க லேசாக. அதோட பார்த்தீங்கன்னா இந்த உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் எடுத்துட்டு இந்த சீஸையுமே வச்சுட்டு அப்படியே வந்து சுற்றி நல்லா மூடிட்டு ரவுண்ட் ஷேப்பில் வந்து ஆக்கிருங்க. மாவு போட்டு இல்லைன்னா லேசாக ஆயில் வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து மாவுலாம் வந்து யூஸ் பண்ணல, ஆயிலே வச்சு தேய்ச்சிட்டேன். நல்லா தான் இருந்துச்சு. நல்லா வந்து தேய்ச்சி எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கு பிரியாத மாதிரி நல்ல பையப்பை இல்லாட்டி கையை வச்சு கூட அமுக்கி கூட வந்து தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இதை தோசைக்கல்லில் போட்டு எண்ணெய் ஊற்றி வந்து சுட்டு எடுத்தோம்னா
ஆலு பரோட்டா வந்து ரெடி ஆயிரும். நீங்க வந்து கீ இல்லைன்னா பட்டர் யூஸ் பண்ணி கூட வந்து சுடலாம். இன்னுமே பார்த்தீங்கன்னா, டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும். நான் இன்னைக்கு வந்து ஆயில் ஊத்தி தான் வந்து சுட்டுருக்கேன். பரோட்டாவும் ரெடி ஆயிருச்சு. சிக்கன் கிரேவியுமே வந்து ரெடி ஆயிருச்சு. இன்னைக்கு இஃப்தாருக்கு பார்த்தீங்கன்னா, ரோஸ் மில்க் அதோட டேங்க் கலந்திருந்தேன். சிக்கன் கிரேவி, ஆலு பரோட்டா வச்சு முடிச்சாச்சு. வேற எந்த வடை எதுவுமே வந்து வாங்கல. இதுவே பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து வயிறு வந்து ஃபில்ட் ஆயிரும். அதனால இன்னைக்கு இதவே வச்சு முடிச்சாச்சு. ஹஸ்பண்டுமே பார்த்தீங்கன்னா, பள்ளிவாசல்ல நோன்பு தொறந்து வந்துட்டாங்க. இப்ப அவங்க சாப்பிட்டுட்டு இப்ப வெளியூர் வந்து கிளம்புறாங்க. திருவண்ணாமலை வரைக்கும் போறாங்க. ஆஃபீஸ் விஷயமா. அதனால அவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா, டக்கு டக்குன்னு வந்து போட்டு குடுத்துட்டேன். டேங்க் வந்து கலந்து கேட்டாங்க. அவங்களுக்குமே வந்து டேங்க்குமே வந்து கலந்து வச்சுட்டேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து டேங்க் குடிச்சுக்கிருவாங்க தண்ணிக்கு பதிலா. ஏன்னா வந்து என் ஹஸ்பண்ட் வந்து நோன்பு தொறந்துட்டா தண்ணி ஆகாரமா தான் வந்து கேட்பாங்க. ஜூஸ் ஐட்டம் தான் அதிகமா. சாப்பிடலாம் மாட்டாங்க. இப்ப வந்து வெளியூர் கிளம்புறனால இப்ப சாப்பிடுறாங்க. இப்ப இப்ப வந்து 9 மணிக்கு வந்து கிளம்ப போறாங்க. அவங்க வந்து ரீச் ஆக பார்த்தீங்கன்னா, 5:00 ஆயிரும். 5 to 6 கூட ஆயிரும் திருவண்ணாமலை போய் ரீச் ஆக. எப்ப வராங்கன்னு தெரியல. மேக்ஸிமம் 1 டே ஆகும்னு நெனைக்கிறேன். அவங்களுமே வந்து கிளம்புனதுக்கப்புறம் பிள்ளைகளுக்குமே வந்து சாப்பாட ஊட்டி விட்டுட்டு தூங்க வச்சுட்டேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ். அன்னைக்கு எனக்கு டே இப்படி தான் வந்து போச்சு. நாளைக்கு இன்னொரு விளாக்ல பார்க்கலாம். தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க.